இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருமாம். அந்த ஐஸ்வர்யத்தோடு அவர் நமக்கு வேதனையை கூட்ட மாட்டார். இன்றைக்கு நாம் நன்றாக உழைக்கிறவர்களாக இருக்கலாம், நன்றாக சேர்க்கிறவர்களாக கூட இருக்கலாம், சிறுக சேர்க்கிறவர்களாக கூட நாம் இருக்கலாம். ஆனாலும் இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகரிடத்துல பார்க்கும் பொழுது நன்றாக ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள், அவர்களால் நன்றாக உணவு சாப்பிட முடியாது, வியாதி வேதனைகள் என்று சொல்லுவார்கள். நன்றாக அழகாக இருப்பார்கள், நல்ல ஒரு தொழில் அதிபர்களாக இருப்பார்கள், டேலண்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது. எனவேதான் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே நமக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருகிறதா இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யம் என்பது பண ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாவற்றையும், சமாதானம், இவை எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருக்கிறது. எனவே அந்த வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் உண்டு. எனவே இரவும் பகலும் நீங்கள் உழைத்தாலும், நீங்கள் உணவு உண்டாலும், நீங்கள் அநேகவற்றை அறுவடை செய்தாலும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டமாக இருந்தாலும், நீங்கள் அநேகரை நியாயம் விசாரிக்கிறவராக இருந்தாலும், நியாயாதிபதியானவர் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே உங்களுக்கு ஒத்தாசையும் ஆசீர்வாதமும் வந்தால் மாத்திரமே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. எனவே தேவ ஜனமே, உங்கள் கரங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும், உங்கள் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். அதைத்தான் விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் பின்பாக ஓடுகிற கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிறதில்லை. மாறாக இந்த ஆசீர்வாதமே எனக்கு கர்த்தர் கொடுத்ததுதான், இந்த குடும்பம் எனக்கு கர்த்தர் கொடுத்ததுதான், இந்த பிள்ளைகள் எனக்கு கர்த்தர் கொடுத்ததுதான், இந்த வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்ததுதான் என்று சொல்லி எவன் ஒருவன் கர்த்தர் கொடுத்தது இது கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறானோ அந்த ஆசீர்வாதமே வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம். நான் வீடு கட்டினேன், நான் உழைத்தேன், நான் வேலைக்கு சென்றேன், நான் சம்பாதித்தேன், இது என்னுடைய பணம், இது என்னுடைய பொருள், இது என்னுடைய உழைப்பு, இது என்னுடைய வீடு என்று சொல்லி என்னுடைய சொத்து என்று நீங்கள் சொல்லும் பொழுது அதிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் பேச்சிலே கூட கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள். நிச்சயம் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தக்க வைப்பார். அனுபவிக்கக்கூடிய கிருபையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அநேக வேளையில எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்பா எங்களால் உண்டானது என்று சொல்லி நாங்களே அப்பா பூரிப்படைந்து கொள்ளுகிறோம். அந்த ஆண்டவரே பெருமை எங்களிடத்துல இல்லாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தார், உழைப்பதற்கு கூடிய கிருபைகளை கர்த்தர் தான் கொடுத்தார் என்று சொல்லி உம்மை மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. நல்ல பிதாவே, ஆமென்.